அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை, வளர்பிறை 4/12/2024. திருதியை திதி மதியம் 1:11 வரை. அதன் பிறகு சதுர்த்தி திதி. கீழ்நோக்குள்ள பூராடம் நட்சத்திரம் மாலை 5:12 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள உத்திராடம் நட்சத்திரம். அமிர்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 6:45 நிமிடத்திலிருந்து 7:30 வரை. மதியம் 1:30 3 மணி வரை. மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: விருச்சிக லக்னம். லக்னத்திலேயே சூரியனுடன் புதன் வக்ரமாக, தனுசில் சந்திரன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரமாக, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது. இன்று என்ன செய்யலாம்? செல்ல பிராணிகள் மற்றும் வாகனங்கள் வாங்க, குழந்தையை தத்தெடுக்க, மூலிகை பயிரிட, வாஸ்து சாந்தி செய்ய, விவாதம் நடத்த நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, எந்த ஒரு புது முயற்சியிலும் முதலில் வருவது பதட்டம், பிறகு வருவது மனப்பக்குவம். முயற்சி தொடரும் பொழுது வெற்றியாகிறது, முயற்சி தொடராமல் போகும் பொழுது தோல்வியடைகிறது. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு முயற்சி செய்து கொண்டே இருப்பவர்கள், முயன்று கொண்டே இருப்பவர்கள், எந்த ஒரு காரியத்திலும் முனைப்பு காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு சாதகமாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்கும். எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களையும் இன்றைய தினம் சந்தித்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. சூரியனும் புதனும் 8ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு வீசா கிடைக்கும், சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 10ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வருங்க. அதையோடு மட்டும் இல்லாமல் குரு பகவான் உங்களுக்கு அருமையான இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலும் செல்வாக்கு அதிகரிக்குங்க. அரசு காரியங்களும் நல்ல விதத்தில் முடியுங்க. அதே போல் பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சனி பகவான் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மூத்த சகோதர வகையில் உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. வியாபார வகையிலையும் திடீர் லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே போல் உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. அதிகாரிகள் ஆதரவாக பேசுவாங்க. கூட வேலை பார்க்குறவங்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் வேலை சுமை இருக்கும், அலைச்சல் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. 2ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து வளமாக எல்லாத்தையும் பார்க்கறதுனால எல்லா வகையிலும் விலை மதிப்புள்ள தங்க நகைகள் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நெருங்கிய நண்பர்களாலும் ஆதாயம் இருக்குதுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, விலகிச் செல்ல விரும்புபவர்களை விட்டுவிடு. மனதில் அன்பு இல்லாதவர்கள் வார்த்தையால் அன்பு காட்டச் சொன்னால் அந்த அன்பில் உண்மை இருக்காது, அது பொய்யாகத்தான் இருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க ஒரு சிலர்லாம் உங்களை கண்டும் காணாமல் போனாங்கன்னா நீங்கள் போய் ரொம்ப கண்டுக்க மாட்டீங்க. சரி, அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லும்போது நாம் ஏன் போய் அவங்கள்ட்ட வழியே வந்து பேசணும்
அது தேவையே இல்லையே, அவங்களுக்கு தேவைன்னு நினைக்கும் போது வரட்டும், அது வரைக்கும் நம்ம வேலையை நாம் பார்ப்போம்னு எங்கும் எப்போதும் யாரையும் எதற்காகவும் தேடி செல்பவர்கள் நீங்கள் கிடையாதுங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய அன்பால் பாசத்தால் எல்லோரையும் உங்களிடம் வரவழைப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குது. கடந்த 2-3 நாளாகவே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அலைச்சல்கள் செலவுகள் எல்லாம் இருந்து கொண்டு தாங்க இருக்குது. ஆனால் இன்றைய தினம் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அதனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணுங்க. மற்றபடி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி நேற்று முடியாத பல காரியங்கள் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த சில நாட்களாக தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் இன்றைக்கி விற்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே போல் உத்தியோகத்தில் அதிகாரிகள் ஒரு மாதிரி பேசுவாங்க, இருந்தாலும் கூட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்கங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் அலுவலகத்தில் மரியாதை கூடிக்கொண்டே போகுங்க. உங்களுடைய ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பிரபலங்களால் ஆதாயம் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கு நீங்கள் வாங்குவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் சாதிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அவங்க மட்டும் தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதனால் நிதானமாக இருந்து வெற்றி பெறும் நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, ஒரு காலகட்டத்தில் நாம் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தோம் என்றால் எல்லோரும் நம்மை உபயோகப்படுத்தி கொண்டார்களே தவிர யாரும் நமக்கு உதவுவதற்கு முன்வரவில்லை என்பது பட்டவர்த்தனமாக தெரிய வரும். ஆமாங்க, அவங்கவுங்க ஒரு தேவையோடு தான் ஓடின்னு இருக்காங்க. அவங்கவுங்க வேலையை முடிக்கிறதுக்கு யார் கிடைக்கிறாங்கன்னு பார்க்குறாங்க. எல்லார்கிட்டையுமே ஒரு சுயநலம் இருந்து கொண்டு தாங்க இருக்குது. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. வேலை ஆகணும்னாலும் ஆகலைன்னாலும் பரவாயில்ல, அவங்க நட்பு தான் நமக்கு வேணும். அவங்க நமக்கு உண்மையான நட்போடு இருக்கணும். நாம் அவங்களுக்கு உண்மையாக இருப்போம்னு எங்கும் எப்பொழுதும் பிரதிபலன் பாராமல் நட்பு பாராட்டக்கூடியவர்கள், உதவக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:12 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதே போல் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:12 சந்திராஷ்டமம் தொடங்குதுங்க. அதனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களும் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சுலபமாக நிறைவேறுங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. குடும்பத்தில் ஏதாவது குழப்பங்கள் வர செய்யும். கோபமாக ஏதாவது பேசினாங்கன்னா அனுசரித்து கொண்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். அதே மாதிரி சமைக்கும்போது கூட நெருப்பு காயங்கள் அல்லது ஹாட் வாட்டர் கையில் குட்டிக்காமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் போட்டிகள் கடுமையாக இருக்கும். அதுக்காக மனம் தளர்ந்துடாதீங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு லாபம் அதிகமாகுங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி வெற்றிகரமாக முடியும். ஆனால் வேலை சுமை இருந்து கொண்டே இருக்கும். சின்ன சின்ன வீண் பழிகள் வரும். அதெல்லாம் பேசி தீர்த்துக்கலாங்க. அந்தளவுக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. இருந்தாலும் இன்றைய தினத்தில் சின்ன சின்னதாக திடீர் பயணங்கள், திடீர் செலவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அதே மாதிரி அவசர முடிவுகளையும் தவிர்க்க பாருங்கள். இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு
எல்லாம் ஏதாவது ஒரு வகையில் மிளகால் ஆன உணவு நீங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, கலங்கிய தண்ணீரில் தெளிவான உருவங்கள் தெரிவதில்லை. அதே போல குழம்பி போயிருக்கும் மனதிலே தெளிவான சிந்தனைகள் பிறப்பதில்லை. ஆமாங்க, அதனால தாங்க என்ன நடந்தாலும் நீங்கள் குழப்பமே அடைய மாட்டீங்க. அந்த குழப்பங்களையும் கஷ்டங்களையும் மனசுக்குள்ளார ஏற்றுக்க மாட்டீங்க. அதை ஏற்றி உட்கார வைக்க மாட்டீங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தெளிவான சிந்தனை, தெளிவான மனநிலையுடன் வேலை பார்ப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. கேது 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால தைரியமான முடிவுகளெல்லாம் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. பணவரவு உண்டு. பழைய பிரச்சனை, பழைய கடன் பிரச்சனை அதெல்லாம் இன்றைக்கி தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. தினந்தோறும் சிக்கலில் மாட்டிக்கிட்டு தேவையில்லாமல் நமக்கு டென்ஷனை உருவாக்கிட்டு இருக்கிற கடனை தீர்த்துடலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வருவீங்க. ஒரு சிலதெல்லாம் கொடுத்துட்டு அவசரத்துக்கு இல்லாத சொத்து எதுக்கு இருக்குது, அதனால் கொடுத்துட்டு நாம் பிரச்சனையிலேருந்து முதல்ல வெளியில் வருவோம், கண்டிப்பாக அப்புறமா நம்ம சம்பாதிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இன்றைக்கு வர ஆரம்பிக்கும். பழைய சிக்கல்களிலிருந்து நீங்கள் வெளியிலையும் வர ஆரம்பிப்பீங்க. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் உங்களை ஆட்டி படைக்கிறதுனால அடுத்தவங்க விவகாரத்தில் அத்துமீறி மூக்க நுழைக்க வேண்டாங்க. அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருக்கிறது எப்பயுமே நல்லதுங்க. போனால் போகுதுன்னு விட்டு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு சிக்கல் வர ஆரம்பிக்குங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி பரவாயில்ல, லாபம் இருக்குது. பெரிய பெரிய வாடிக்கையாளர்கள்லாம் இன்றைக்கி வருவாங்க. அந்தஸ்து ஒரு படி உயருங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் நன்மைகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் வெற்றிகளையும் நன்மைகளையும் தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, எதுவும் சுலபமில்லை, ஆனால் எல்லாமே சாத்தியம்தான். ஆமாங்க, அது மாதிரி தாங்க நீங்கள் நினைப்பீங்க. எந்த ஒரு விஷயமும் சீக்கிரமாக முடிக்க முடியாதது தான். ஆனால் முயன்றால் எல்லாமே நல்ல விதத்தில் முடியும். எல்லாத்தையுமே நாம் ஜெயிச்சு காட்டலாம். எல்லாத்தையுமே விரைவாக முடித்து காட்டலாம். இதையெல்லாம் மனதில் நினைத்து கொண்டு முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை என்ற முழு நம்பிக்கையுடன் எந்த வேலையும் தொடங்கி சிறப்பாக முடித்து காட்டக்கூடிய மன உறுதிக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பிள்ளைகளுடைய படிப்பு, அவங்களுடைய ஆரோக்கியம், அவங்க நட்பு வட்டம் அதெல்லாம் உட்காந்து கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நாம் அந்த வயசில் என்ன பண்ணணும், எப்படி இருந்தோம், எந்தளவுக்கு படித்தோம், இப்போ அவங்க எந்தளவுக்கு இருக்காங்க, அதெல்லாம் இன்றைக்கி உள் மனசுக்குள்ளார ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. நம்ம அப்பா அம்மா நமக்கு தர முடியாததை நாம் நம்ம பிள்ளைகளுக்கு இந்த வயசுலேயே கொடுக்குறோமே, இதுவே ஒரு பெரிய நம்பிக்கை தான், ஒரு பெரிய விஷயந்தான், பெரிய பாக்கியந்தான் அப்படின்னு உங்கள் மனசை இன்றைக்கி நீங்கள் சமாதானப்படுத்திப்பீங்க. கோவிலுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்திலையும் உங்களுக்கு இன்றைக்கி லாபம் இருக்குது. எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபம் இருக்குது. நேற்றைய தினத்தை விட இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. உங்கள் ராசியை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால திடீர் செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். அதே மாதிரி அவசரப்பட்டு யாரையும் குறை சொல்ல வேண்டாம். அந்த வகையிலும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. 10ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். மரியாதை குறைவான சம்பவங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி
அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக சோர்வு களைப்பு இருந்து கொண்டிருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செல்வாக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, தேடாத போது கிடைப்பதும் தேடும்போது தொலைவதும் வாய்ப்புகள் மட்டுமல்ல, வாழ்க்கையும் தான். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் தேடிக்கிட்டே இருப்பீங்க. கிடைக்கிறப்ப கிடைக்கட்டும், கிடைக்காம போனாலும் போகட்டும், ஆனால் நம்முடைய தேடுதல்கள் இருந்து கொண்டே இருக்கட்டும்னு எங்கும் எப்பொழுதும் எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்க்கையை தேடிக்கொண்டிருப்பவர்கள், வாழ்ந்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. ராசியில் கேது இருக்கிறதுனால எதை தொட்டாலும் தடங்களாக இருக்குதுன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுவீங்க. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு எதை எடுத்தாலும் ஒரு சந்தேகம் வருது, எதுக்கு எடுத்தாலும் ஒரு சிக்கல் வருதுன்னு சில நேரங்களில் நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. உங்கள் ராசியை அவர் பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால சூழ்ச்சிகள், சோதனைகள் இதையெல்லாம் தாண்டி முறியடித்து இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. 6ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால உங்கள் மனசுக்குள்ளார நீங்கள் தேக்கி வச்சிருக்கக்கூடிய பெரிய திட்டங்கள் நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு ஒரு பிள்ளையார் சுழி போட்டு பரவாயில்ல நாம் தொடங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி நல்ல தொடக்கங்களும் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரம் கூட இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். அதிக லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள், தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி நிம்மதி உங்களுக்கு அதிகரிக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தைரியமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும். சுக்கிரனும் சாதகமாக இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் இன்றைக்கி விற்று தீருங்க. புது பங்குதாரர்கள் அமைவாங்க. ஆனாலும் அவங்கள்ட்டையும் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. சின்ன சின்ன சலுகைகள், சின்ன சின்ன பாராட்டுதல்கள் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. குரு பகவானின் அனுகிரகம் கூடிக்கிட்டே போகிறதுனால பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் போய் வருவீங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. அதே போல் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் செலவுகளும் இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, கவலைக்கு நாம் இடம் கொடுத்தால் அது நம்மை கவலைக்கிடமாக்கிவிடும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எதையுமே கண்டுக்க மாட்டீங்க, கவலைப்பட மாட்டீங்க. நம்ம மனசுக்குள்ளார அந்த கவலையை ஏற்றுனோம்னா உடம்பெல்லாம் தளர்ந்துடும், மனசெல்லாம் ஒரு மாதிரி சங்கடமாயிடும், முகமெல்லாம் ஒரு மாதிரி சுருங்கிடும். வழக்கமாக நீங்கள் சிரிக்கிற அந்த பூ போன்ற சிரிப்பு அதெல்லாம் மறைஞ்சிரும். அதனால தாங்க எது நடந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன நம்ம கவலைப்படுறதுனால ஆக போகுது அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் யதார்த்தமான இயல்பு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு எதையும் சந்திக்க தயாராகும் போராளிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. 4ஆம் இடத்துல உட்கார்ந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. இருக்கிற தொழிலையே பண்ணலாமா, இல்லை இந்த வியாபாரத்தை விட்டுட்டு இன்னொரு வியாபாரம் ஆரம்பிக்கலாமா, இந்த கடையை நாம் கொடுத்துட்டு இன்னொரு கடையை வாங்கலாமா, இது மாதிரி யோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கும்.
எப்படி பார்த்தாலும் நீங்கள் புது இடத்துக்கு உங்கள் கடையை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன தொழில் செய்தாலும் அந்த தொழில் சார்ந்த இன்னொரு தொழிலும் உங்களுக்கு புதுசாக அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி சந்திரன் இன்னைக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும், பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப செழிப்பாக இருக்குங்க. உத்தியோகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும். அதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க. குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறதுனால காசு பணத்தை பார்க்குறதே கடவுளை பார்க்குற மாதிரி இருக்குது, கையில் எதுவுமே தங்க மாட்டேங்குதேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வெற்றியை எதிர்பார்க்கலாங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடங்கல்கள் விலகி நல்லதெல்லாமே நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் உப்பாக இருக்கலாம், ஆனால் அவைகள்தான் வாழ்க்கையை இனிப்பாக்குகின்றன. ஆமாங்க, உழைச்சா ஒசந்து முன்னுக்கு வரலாம், உழைத்தா செல்வத்தை சேர்க்கலாம், உழைப்பு மூலமாக எப்பொழுதுமே உயர்ந்த நிலையை அடையலாம். அதனால தாங்க வேர்வை சிந்த சிந்த உழைக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க. அடுத்தவங்க கண்ணீரை துடைக்கக்கூடிய உதவும் கரங்களுக்கு உரியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் சாதனைகள் செய்யக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் பலமாக 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. சாதுரியமாக இன்றைக்கி நீங்கள் பேசி காட்டுவீங்க, ஜெயிச்சு காட்டுவீங்க. இங்கிதமான பேச்சால் பல முக்கிய காரியங்களை இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டு. நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களும் இன்றைக்கி தேடி பேசுவாங்க. அதே மாதிரி வியாபாரத்திலேயும் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீருங்க. புதுசாக அதாவது வேலையாட்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வேலையாட்களை வேலைக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வேற எங்கே வேலை பார்த்தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறது நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து அர்த்தாஷ்டமச்சனியாக இருக்கிறதுனால விசாரிச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். அதிகாரிகள்கிட்ட முக்கியமான சில விஷயங்களை பேசி நீங்கள் ஒப்புதல் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சின்ன சின்னதாக பாராட்டுதல்களும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகை கடன்களையும் பைசல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்குங்க. ஏதோ ஒரு சொத்தை கொடுத்துட்டு மித்ததெல்லாம் வச்சுக்கலாம், அதனால் கடனையும் கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்களும் இன்றைய தினம் மனசுக்குள்ளார ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்கும். அதற்கான முயற்சிகளும் உங்களுக்கு சரியாக வருங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அதே நேரத்தில் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, நிம்மதியாக இருக்க வேண்டுமென்றால் சில நேரங்களில் பார்வையற்றவராகவும் சில நேரங்களில் கேட்கும் செவித்திறன் அற்றவர்களாகவும் இருக்க வேண்டும். ஆமாங்க, பெரியவங்கள்லாம் சிலதெல்லாம் கண்டும் காணாமல் விட்டுருவாங்க. இதெல்லாம் மாற்ற முடியாது, திருத்த முடியாது. அது அதுவாக சரியாக வந்தால் தான், அது அதுவாக பட்டு திருந்தினாதான். இதில் போய் நாம் என்னத்துக்கு முகத்தை விட்டுக்கிட்டு நாம் அடிபடுவான அப்படின்னு பெரியவங்க எப்பொழுதுமே அனுபவபூர்வமாக சொல்லுவாங்கங்க. அந்த அனுபவபூர்வமான முடிவுகள் எடுப்பதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்கள். வீண் விவாதங்கள் எல்லாம் வேண்டாங்க.
பூராடம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதாவது இன்றைய தினம் மாலை 5:12 வரைக்கும் பூராடத்தில் தான் இருக்க போகிறாரு. அதனால் பூராடம் நட்சத்திரக்காரங்க அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணுங்க. அதுக்கு அடுத்தது மாலை 5:12 உத்திராடம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் அது முதல் நிதானமாக இருக்கணுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. இரவு நேர உணவும் கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்றது நல்லதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புது முயற்சிகள் யாவுமே இன்றைக்கி பலிதமாகுங்க. இழப்புகள் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரத்தில் இன்றைக்கி சின்னதாக நஷ்டம் வந்துடுமோங்கிற ஒரு பயம் இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட நாம் ஏதாவது மாற்றி பேசிட்டோமோ, அதிகாரி நம்மளை கொஞ்சம் வேகமாக பார்க்குறாரே, அதனால் நம்மளை நாமே திருத்திக்கணுமோ அப்படிங்கிற சின்ன பதட்டமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. ஆனாலும் உங்களுக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, முன்னால் இருக்கக்கூடிய மலைகள் உங்களை சோர்வாக்குவதில்லை. ஆனால் உங்களுடைய காலனிக்குள் இருக்கும் கூழாங்கற்கள் தான் உங்களை சோர்வடைய செய்கிறது. ஆமாங்க, எப்பொழுதுமே பெரிய பெரிய விஷயங்களில் நீங்கள் என்றைக்குமே சோர்வடைய மாட்டீங்க. ஆனால் அந்த சின்ன விவகாரங்கள், சின்ன சிக்கல்கள், அதில் நீங்கள் சோர்வடைஞ்சிருவீங்க. அதில் கொஞ்சம் கோபப்படுவீங்க. எங்கும் எப்பொழுதும் பெரிய எண்ணங்களோடு, பெரிய நோக்கத்தோடு, பெரிய லட்சியங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. என்ன வந்தாலும் கையில் எதுவும் தங்க மாட்டேங்குது. செலவுக்கு மேலே செலவு வந்துக்கிட்டே இருக்குது. என்னங்க அற்புதமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் குரு பகவான் உங்களை பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால இந்த அடிப்படை செலவுகள், அத்தியாவசிய செலவுகள், தவிர்க்க முடியாத செலவுகள், இதெல்லாம் நீங்கள் கடந்து வந்து தாங்க ஆகணும். ஏன்னா 7.5 சனி இப்போ முடிகிற தருவாயில் இருக்குது. புயல் கரையை கடக்கிற நேரம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி நேரத்தில் பிறந்துட்டுருக்கீங்க. அதனால் பல வருஷமாக இருந்து வந்த சில தவறுகள், சில சிக்கல்களை எல்லாம் இப்போ தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்யக்கூடிய நேரம் வந்திருக்குது. அதனால் சவால்களில் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பழைய பிரச்சனை எல்லாமே ஒன்றொன்றாக விலக ஆரம்பிக்கும், தீர ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் உண்டு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள் உண்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் வெற்றிகளை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, நீயாகவே இரு. பிடித்தவர்கள் நேசிக்கட்டும், பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும். ஆமாங்க, அடுத்தவங்களுக்கு தகுந்த மாதிரிலாம் என்னை நான் மாற்றிக்க முடியாது. நான் சின்ன வயசுலேருந்தே இப்படி தான் இருந்துட்டுருக்கேன். நான் எப்போவும் இப்படி தான், வம்பு சண்டைக்கு போக மாட்டேன், வந்த சண்டையை விட மாட்டேன் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் தனக்கென ஒரு தனி கொள்கை கோட்பாடுகளை வைத்து கொண்டு, தனக்கென ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவிக்கொண்டு, தனக்கென ஒரு கொடியை பறக்க விட்டு கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் யோகங்களை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க.
லாபஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, பதவிகளும் தேடி வருங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி நடக்கிறதுனால இனந்தெரியாத ஒரு பயம், இனந்தெரியாத ஒரு மனக்கவலை, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்குது. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களை ஏடாகுடமாக பேச வைக்கிறாரு, கோபப்பட வைக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்றைய தினம் சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. சூரியனும் புதனும் உங்களுக்கு வலிமையாக எல்லா வகையிலும் தெம்ப கொடுத்துட்டுருக்காங்க. அதனால் அரசு காரியங்கள் நல்ல விதத்தில் முடியும். பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாமே தேடி வருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முன்னைக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க, வியாபாரம் சும்மா சொல்லக்கூடாது, முன்னைக்கு இப்போ பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தெம்பும் தைரியமும் வர ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உறவினர்களால் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. ரொம்ப வருஷமாக பார்க்கணும், பேசணும்னு நினச்சிட்டு இருந்த நண்பர்கள், உறவினர்கள் ஒரு சிலரை எதேச்சியாக சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் பணவரவு உண்டு, திடீர் பயணங்கள் உண்டு. அதே மாதிரி சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் நம்மை விட சிறப்பாக சிலர் வாழலாம். ஆனால் நம்ம வாழ்க்கையை நமக்கு ஈடு இணையாக யாராலும் வாழ்ந்து காட்ட முடியாது. ஆமாங்க, நீங்கள் இப்போ வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா, அது மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக இருக்குதுங்க, முன் உதாரணமாகவும் இருக்குதுங்க, எடுத்துக்காட்டாகவும் இருக்குதுங்க. அதனால தாங்க உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு தாங்க சரியாக வரும். அடுத்தவங்க வாழ்க்கை உங்களுக்கு எப்பயுமே ஒத்து வராதுங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு மற்றவர்களை பற்றி அதிகம் யோசிக்காமல் தானுண்டு தன் வேலையுண்டு என்று பல வேலைகளை சிக்கென்று முடிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. வேண்டான்னு சொன்னால் கூட நீங்கள் தான் இந்த பொறுப்புக்கு வரணும், நீங்கள் தான் தலைமை தாங்கி நடத்தணும், வாங்க அப்படின்னு பத்திரிக்கையில் உங்கள் பேரை போடுவாங்க. பொது விழாக்கள், புது விழாக்கள் இதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் கலந்துக்க வேண்டிய சூழ்நிலைகளும் வருங்க. பழைய சொந்த பந்தங்கள் அவங்களும் இன்றைக்கி தேடி வருவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு, புதனும் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வெற்றி வாய்ப்புகள் போட்டிகளில் கிடைக்குங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய இடத்துல, மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு, கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு, புது வண்டி வாகனம் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்து வந்த பாதிப்புகள் அதெல்லாம் விலகி இன்றைக்கி லாபகரமாக இருக்கும். பல வகையில் புது வாடிக்கையாளர்கள் வருவாங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நிம்மதி கிடைக்குங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே ராகு இருக்கிறதுனால தான் அடிக்கடி அலர்ஜி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தொடர்ந்து ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலையிலிருந்து நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நன்மை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தேவகீர்த்தி அப்படின்னு ஒரு பழமையான ஜோதிட நூலுங்க. தேடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப ரொம்ப பழைய நூலுங்க. அந்த நூலில்
பல பெரிய விஷயங்கள் எல்லாமே பேசப்பட்டிருக்குங்க. குறிப்பாக ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்பு எது அப்படின்னு பல ஜோதிட நூல்களில் பலவிதமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த நூல்லையும் அது பற்றி பேசப்பட்டிருக்குங்க. பொதுவாக ஒருத்தவங்களுக்கு ராஜயோகம் வரணும், அவங்க பெரிய அளவில் தனவந்தனாக வாழுறது, பெரிய பொறுப்புகள் பதவிகள் இருக்கிறது, இது மாதிரி அனைத்து சௌபாக்கியங்களையும் உடையவங்களாக அவங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னால் லக்னத்திலிருந்து, அதாவது 1, 2, 10, 11 இந்த வீடுகள் இருக்கு இல்லைங்களா, அந்த வீடுகளுக்கு உரிய கிரகங்கள் அந்தந்த வீடுகள்லேயே அதெல்லாம் உட்கார்ந்துருக்கணும். இப்போ லக்னாதிபதி அப்படின்னா லக்னாதிபதி லக்னத்திலே இருக்கணும். தனாதிபதி 2ஆம் இடத்துக்குரியவர்னா அவர் 2ஆம் இடத்திலே இருக்கணும். 10ஆம் இடம் ஜீவனஸ்தானாதிபதினா ஜீவனஸ்தானமாகிய 10லேயே அந்த கிரகம் உட்கார்ந்துருக்கணும். 11வது வீட்டுக்குரிய கிரகமாகிய அந்த கிரகமும் அவர் வீட்டிலே இருக்கணும். இப்படி 1, 2, 10, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்கள் அவரவர்கள் வீடுகளிலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் மிகப்பெரிய ராஜயோகத்தை அனுபவிப்பார். அவருக்கு சொர்ணம் வந்து சேரும், அதாவது தங்கம் எல்லாமே சர்வசாதாரணமாக வந்து சேரும். எல்லா வகையிலுமே அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கு இருக்கா, உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கா, நிச்சயமாக அவங்க தனவந்தனாக வாழ்ந்து காட்டுவாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் சேனாதிபதி யோகம் அப்படின்னு ஒரு சிலதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குங்க. இப்போது பொருள்பட வாழ்தல் அது ஒரு சிலருக்கெல்லாம் இப்போ எளிதாக கிடச்சிருச்சு. ஆனால் புகழ்பட வாழ்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. சிலர்கிட்டலாம் பெரிய இதெல்லாம் இருக்கும், செல்வம் கொட்டி கிடக்கும், ஆனால் பதவி கிடைக்காது. சிலர்லாம் எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், அமைச்சராகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாரி இறைச்சி வர்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அவங்க ஜாதகத்தில் அதில் இடம் இல்லைன்னா அவங்களால அரசியலில் பெருசாக ஜெயிச்சு மிளிர முடியாது. அதோடு மட்டும் இல்லாமல் அதான் இந்த சேனாதிபத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதான் ராஜா, மந்திரி, சேனாதிபதி, அந்த மாதிரி சேனாதிபதி யோகம் யாருக்கு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதாவது எல்லா கிரகங்களும் லக்னத்திலிருந்து இருக்கணுங்க. அதாவது 1, 2, 4, 10, 11 லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கணும். 2ஆம் இடத்துக்குரிய தனாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கணும். சுகாதிபதியாக இருக்கக்கூடிய 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் 4லே இருக்கணும். 10க்குரியவர் 10லே இருக்கணும். 11ஆம் இடத்துக்குரிய கிரகம் 11லே உட்கார்ந்து ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு அதாவது சேனாதிபதி யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் எல்லா வகையிலுமே வெற்றி கிடைக்கும். எல்லா சுப கிரகங்களும் லக்னத்திலிருந்து அந்த மாதிரி அமைஞ்சிருக்கணும். அந்த மாதிரி அமைஞ்சிருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த அமைப்புகள் இருக்கும். இதில் இன்னொரு சிறப்பு, இன்னொரு விதி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, லக்னத்தில் ஏதாவது ஒரு கிரகம் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரிலாம் இருக்குதான்னு பாருங்கள். ஏன்னா வெற்றி பெற்றவர்கள் ஜாதகத்தில் நம்ம இதை பார்க்குறோம். ஏன்னா மகாராஷ்டிரா மாநிலத்திலேருந்து ஒருத்தர் வந்தார். அவருடைய ஜாதகத்தில் இந்த விதி அழகாக பொருந்தி வந்தது. அவர் மிகப்பெரிய அளவில் அதாவது வியாபாரம் செய்து கொண்டு, அதாவது அரசு ஆட்சியாளர்களுக்கு நெருக்கமாக இருந்து கொண்டு அவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி விதிகளுக்கு உட்பட்டு அவங்க ஜாதகம் இருக்குது. அதனால் அவங்க வர முடிஞ்சது. உங்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும். இறைவனை வேண்டுவோம். 5வது வேதமாக இருக்கக்கூடிய ஜோதிடம் சொல்லக்கூடியதை கேட்டு, ஜோதிட கிரகங்களை வைத்து, நாம் பிறக்கும்போது அமைந்த கிரகங்களை வைத்து நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்வோம், வெற்றிகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.